வஸல்லம் அவர்கள் சேர்த்தே செய்து வந்தார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திரு குர்ஆனில் ரசூலினுடைய பணியாக மக்களாக கலந்துரையாடி மக்களினுடைய மனதை தூய்மைப்படுத்தினார்கள். அதுவும் அவருடைய பணியாக இருந்தது என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திரு குர்ஆனினுடைய 4 இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியாக இதனை சுட்டி காட்டுவார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய ரப்பிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் குடும்பத்திடத்திலும் நம்முடைய சமூகத்திடத்திலும் நாம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளோ நம்முடைய பேச்சுகளோ நம்முடைய தோற்றங்களோ இதையெல்லாம் தாண்டி உளப்பூர்வமான உள்ளம் தூய்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி உள்ளத்தை தூய்மையாக வைத்ததின் காரணமாகத்தான் நமது முன்னோர்களான சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்தார்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். அதற்கான காரணம் என்ன? உளப்பூர்வமாக அவர்கள் இந்த தீனுக்காக என்ன செஞ்சார்கள்? சேவை செய்தார்கள். காதிசியா என்கிற ஒரு யுத்தம்